அனைவருக்கும் வணக்கம். அச்சய இலக்கணம் பற்றி ஜோதிடத்தில் அச்சய வாஸ்து பற்றி நிறைய விஷயம் பேசுகிறோம். கிரகங்களோட இணைவுகளை பற்றி பேசுகிறோம். இது தனிப்பட்ட மனிதனோட வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பாருங்களேன். சார் நீங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பீங்க, சனி ராகு சேர்ந்துருந்துச்சுன்னா வீட்டில் இடத்துல எல்லாம் பிரச்சனை இருந்திருப்பீங்க. அதே விஷயத்தை மறுபடியும் நான் சொல்கிறேன். அதே புதனோ இல்லை குருவோ, இது ரெண்டும் சுப கிரகங்கள். நல்லா கேட்டுங்க. இதுக்கு முன்னாடி பேசுன ரெண்டுமே அசுப கிரகங்கள் சொல்லுவீங்க எல்லாருமே. நாங்கள் சுபகிரகம் அசுபகிரகம் சொல்கிறது இல்லை. ஆனாலும் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம், இப்போ குருவும் புதனும் சேர்ந்துருக்கு அப்படின்னா இது ஒரு ஜாதகத்தில் சேர்ந்துருக்கு. நீங்கள் என்ன இலக்கணம் வேணாலும் போகட்டும், இவர்களுக்கு மனை, வீடோ, வண்டியோ, வாகனம், சொத்தோ, சோகமோ அமையும். அந்த அமைந்த விஷயத்தை இவங்க பயன்படுத்த முடியுமானா முடியாது. பயன்படுத்த மாட்டாங்க. வீடு பார்த்தீங்கன்னா பெரிய மாளிகை மாதிரி வீடை கட்டி வச்சிருவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, எங்கேயோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு இடத்துல சின்னதாக ஒரு தன்னை சுருக்கிட்டு அந்த இடத்த பயன்படுத்தவே தெரியாது. சந்தோஷம் பயன்படுத்த தெரியாது. அதை இருக்கிறத சொல்லக்கூட மாட்டாங்க. சில பேர் நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனில் பேசுவார், கோடிக்கணக்கெல்லாம் பேசுவார். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் பணம் இருக்கான்னு கேட்பார். அந்த மாதிரி தான் ஜாதகம். ஆனால் இது என்ன அப்படின்னா, கிட்ட கோடி ரூபாய் இருந்தால் கூட என்ன பண்ணுவார், காமிக்கவே மாட்டார். அதாவது குருபுதன் சம்பந்தப்பட்டதை, இந்த இடம் மனை சம்பந்தப்பட்டதை பயன்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் அந்த இடத்தையும் மனையும் பயன்படுத்தினாதான் பேர் புகழ் செல்வம் எல்லாமே கிடைக்கும். அதை இந்த அச்சய வாஸ்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்க்கணும், படிக்கணும். கிரகங்களோட இணைவுகளை அச்சய இலக்கண பദ്ധதியில் நீங்கள் பேசுகிறதே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பேசுகிறோம். உதாரணத்திற்கு இந்த கிரக இணைவுகளை பற்றி தான் நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணணும். சார் இதுமாரி என் ஜாதகத்தில் சூரியன் கேது சம்மந்தப்பட்டிருக்கு. இப்போ சூரியன் ராகு, சூரியன் கேது, சந்திரன் ராகு, சந்திரன் கேது சேரக்கூடாது. இது பொதுவான ரூல் விதி. இதே தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சூரியன் கேது சேர்ந்துருக்கு ஒரு ஜாதகத்தில் அப்படின்னா குழந்தைகளோட அனுபவிக்கக்கூடிய திறன்கள். இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு ஒரு 3 குழந்தைகள், 2 குழந்தைகள், 1 குழந்தை இருக்குன்னா, இந்த குழந்தைக்கும் அப்பாவுக்கும் உள்ள தொடர்புகள், இல்லை குழந்தைக்கும் அம்மாவுக்கு உள்ள தொடர்புகள் ஒரு பற்றற்ற வாழ்க்கையை எப்படி அப்பா படிக்க வைப்பாரு, அப்பா நல்லா பார்த்துவாரு, அப்பா நல்லா செலவு பண்ணுவார். ஆனால் ஒரு நிகழ்வு அப்படி ஒட்டி உறவாடாதுங்க. ஒரு 20 வயது வரைக்கும் சூரியன் கேது சேர்ந்துருந்துச்சுன்னா குழந்தைகளை பார்க்க கூட முடியாது. பார்த்தாலும் அப்படியே சிட்டு தான் நிற்பாங்க. அதோட்டு அந்த சூரியன் கேது இணைவு இருந்துச்சுன்னா நீங்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கணும். இந்த நினைவுகள் எல்லாமே வாழ்க்கையில் பெரிய போராட்டங்களாக ஆக்கும். உங்கள் ஜாதகத்தில் உதாரணமாக சுக்கிரனோ இல்லை சந்திரனோ சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய இடத்துல ஒரு முடிவெடுக்கிறது அல்லது பயம். ஒரு முடிவெடுக்கிறது உடனே முடிவெடுக்காமல், இப்போ ஒரு செல்ஃபோன் வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். செல்ஃபோன் வாங்கிட்டு நீ ரிவ்யூ பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குமான்னு இருக்கும். ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிங்க. அந்த ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ரிவ்யூ பார்த்துட்டு வாங்க. ஃபோன் வாங்கிட்டு வந்தது பிறகு ரிவ்யூ பார்த்தா அது எப்படி இருக்கும்? கடைசி வாங்கினது பிறகு எதெல்லாம் மைனஸாக இருக்கும் அதை மட்டும் தான் நீங்கள் படிப்பீங்க. அப்போ அந்த ஃபோனை பயன்படுத்த மாட்டீங்க, வாழ்க்கையில் அந்த போனை வாங்கி ரசிக்க மாட்டீங்க. இது நீங்க என்ன லக்கணமா வேணாலும் போகட்டும், ஜென்ம லக்கணம் என்ன வேணாலும் போகட்டும், நீங்க உதாரணத்திற்கு ஏஎல்பி லக்கணம் எந்த லக்கணமா வேணாலும் வரட்டும், உங்க ஜாதகத்துல சுக்கிரனோ இல்ல சந்திரனோ சேர்ந்து இருந்துச்சு ஒரே ராசி கட்டத்தில் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு குழப்பம் அல்லது பதட்டம் அல்லது பயம் இருக்குமானா இருக்கும். இதுதான் உங்க வாழ்க்கையோட அமைப்பு. தயவு செய்து ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறது முன்னாடி 1000 தடவை யோசிச்சு முடிவெடுங்க. வருடத்திற்கு ஒரு முறையாவது இதை செய்யுங்க அப்படின்னு நான் சொல்வேன். ஏன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஜெயிக்கணும், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், இப்படி நிறையா எதிர்பார்ப்புகள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்வேன். நம்ம ஒவ்வொரு மாத பிறப்புகளையும் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதில் மிக முக்கியமானது இந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதி, இந்த தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு சொல்கிறோம்ல, சித்திரை மாதம் 1ஆம் தேதி சூரியன் எப்படி மேஷத்தில் வரும்போது நம்ம அன்னைக்கு பூர்வீகமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, அவங்க குலதெய்வ கோவிலில் போய் சாமி கும்பிடுவாங்க. ஒரு வருடத்தில் ஒரு முறையாவது நீங்கள் அந்த கோவிலில் போய் சாமி கும்பிடணும். அட்லீஸ்ட் அந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு சாமி கும்பிட முடியும்னு சந்தோஷம். அப்படி இல்லைங்க நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் அப்படின்னா போட்டோ வச்சிருப்போம், அதுக்கு அன்னைக்கு சாமி கும்பிடுங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை சாமி கும்பிட்டா போதும். நீ மற்ற நாளில் எப்பயுமே கும்பிட வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அப்படின்னு பாருங்க எவ்வளோ முக்கியமான நாள். நம்ம ஒவ்வொரு வருஷத்தோட சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் புதிய புதிய மாற்றங்கள், சந்தோஷங்கள், நல்விதமான யோகங்கள் அமைப்பு பெற்று நல்லபடியாக வாழணும் உங்கள் குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தோட. சரி, அன்னைக்கு நான் குலதெய்வ கோவில் போக முடியல, உங்களுக்கு முன்னோர்கள் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க வீட்டில், அங்கே தாத்தா இருப்பாங்க, ஆத்தா இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா அப்பா அம்மா இருப்பாங்க, யார் முன்னோர்கள் இருக்காங்களோ அவங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குங்க. அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கும். அது சித்திரை மாதம் 1ஆம் தேதி உங்கள் வாழ்க்கையில் வருடத்திற்கு ஒரு முறையாவது அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நன்றி.